முன்வைக்கிறார் திரு ஜவஹர் அலி. அது உட்கட்சியாக இருந்தாலும் அது வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுக்கான மோதல்கள் தொடர்வது அப்படிங்கிறது சரியா இருக்கா ஒரு கட்சியில் அப்படிங்கிறதும், இந்த பொதுக்குழு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொண்டு வருமா? குறைந்தபட்சமாக நிர்வாகிகள் மத்தியில் நமக்கான இலக்கு இதுதான், எல்லாம் ஒற்றுமையாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கானதாகும். ஆண்டுதோறும் கூடக்கூடிய பொதுக்குழு தான் என்றாலும் அதற்கான இலக்காகவும் இது இருக்கா? கட்சிக்கானதா அல்லது கூட்டணிக்கானதா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது கலவர பூமி, கலவர ஆய்வு என்று சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதாவது கலவரம் செய்வதாக இருக்கட்டும், கஞ்சா காய்ச்சுவதாக இருக்கட்டும், அது திமுகவினருக்கு நிகர் மற்றவங்க யாருமே இல்லை என்பதை ஏற்றுக்கிறோம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை அதன் காரணமாக ஒரு பத்திரிகை அலுவலகத்தை எரித்து 3 பேரை சாவடித்த கட்சி தான் திமுக. அப்படிப்பட்ட கட்சி ஜனநாயக ரீதியில் ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் பேர் இயக்கம். அங்கே அவங்க என்ன கோரிக்கை கேட்க போகிறாங்க? இது எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருந்ததா? இன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை சம்பவங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பட்டியல் போடவா? முன்வைக்கிறதுல நாற்காலிகள் பறக்க தேவையில்லை சார். அதான் அவங்க என்ன சொல்றாங்க, அங்க பேச வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறாங்க. பேச வாய்ப்பு கொடுங்க மாட்டா, அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பாகுமா? அப்போ அங்க வந்து சில நேரங்களில் தொண்டர்கள் வந்து அந்த உணர்ச்சி வசப்படக்கூடியது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு மரபு. அது வந்து பெருசா நீங்க குறைகளை சொல்றதுக்கு சில பேர் வரலாம், அதுல முரண் வருதுன்றீங்க. குறைகளை சொல்றதுக்கு தான் ஆய்வு கூட்டத்துக்கு வருவாங்க. அதான் சொல்றேன், குறைகளை சொல்லலாம், ஆனால் குறைகளை சொல்லி தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் பேசணுங்கும் போது தான் அங்க பேச அனுமதிக்க முடியாத காலத்தினுடைய கட்டாயம் நேரம் அங்க தடுக்கப்படுகிறது. அதாவது இது வந்து அதிமுகவினுடைய உள்கட்சி எல்லா கூட்டத்திலையும் ஏன் நடக்க கூட்டங்கள்ல சார் ஒரு 3-4 சம்பவங்களை தவிர்த்து 72 மாவட்டங்கள் நடந்த கூட்டங்கள்ல எதுவுமே இல்ல. 3-4 சம்பவங்கள் தான் தவிர எங்கேயுமே நடக்கல. ஆனா அதிமுக உட்கட்சி பிரச்சனையா இருக்கக்கூடியதுல இதுல உதயநிதி ஸ்டாலின் இது போன்ற திமுக தலையிடுவது நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த நீங்க பத்திரிகையாளர், ஒரு நெறியாளர் என்னவா இருக்கிறீங்கன்னா, நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்பி பிஜேபின்னு ஒன்னு கொண்டுட்டு போகணும், இல்ல அண்ணா திமுக கொண்டுட்டு போகணுங்கிறது திமுகவினுடைய நிலைப்பாடு. எங்க கட்சியில நாங்க என்ன பண்றோம், கட்சியினுடைய பணிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் வந்து நாங்க கூட்டத்தை போடுறோம். அப்ப சில சலசலப்பு ஏற்பட்டு நாங்க, ஆனா உங்களை மாதிரி குடும்பத்தோட சண்டைக்காண்டி 3 பேரை சாவடிக்கலாம் பண்ணலையே, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கலையே. அப்ப நடக்கும்போது நீங்க இதுல தலையிடுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு மழை வெள்ள பிரச்சனை பத்தி பேசக்கூடாது, நீங்க கொடுத்த வாக்குறுதியை பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போயிடக்கூடாது. நீங்க வந்து அதானியை நீங்க ஏங்க சந்திச்சீங்களான்னு கேட்க கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சந்திக்கல சொல்ல வேண்டியது தானே. அமைச்சர் சொல்லிட்டாரு. நீங்க என்ன சார் அதானியை நீங்க சந்திச்சீங்களா? அமைச்சர் சந்திச்சாருன்னா அமைச்சர் என்ன சொல்லுவாரு? அதுக்கு வந்து பத்தியே சொல்ல டெண்டர் பத்தி கேக்குறாங்க, அதுக்கான விளக்கத்தை முன்னாடி சந்திக்கிறாங்க. டெண்டரை பத்தி பேசுவார். என்ன சொல்றாரு, அந்த டெண்டர் ஒரு அதற்காக அமைக்கப்பட்ட அந்த ஆய்வுக்கு அந்த இதுதான் முடிவு எடுக்கிறாங்க. அதுவே பக்கா ஃப்ராடுங்கிறது, அந்த ஆய்வு குழுவே பெரிய பக்கா ஃப்ராடுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க ராஜஸ்தான்ல அதே 250 கிலோவாட் டிரான்ஸ்பார்மரை 5.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுதான் வந்து நம்ம அந்த ஒரு இயக்கத்தினுடைய ஜெயராமன் வந்து அவர் வந்து தெளிவாக பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு. இங்க 7.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இங்க ராஜஸ்தான் 350 கிலோவாட் இருந்த உங்களுக்கு தெரியாத விடவா அமைப்புகளுக்கு தெரிஞ்சிரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏன்னா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, நீங்க அதே பண்ணிருக்கோம் நாங்க. அவர் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்றாரு, நீங்க அந்த அவர் சொல்றாரு அமைச்சர் ஒரே ஒரு செகண்ட் அமைச்சர் சொல்றாரு, இது இ டெண்டர் ஆன்லைன் டெண்டர்ங்கிறாரு. அந்த ஆன்லைன் டெண்டரே பிரச்சனை. ஆன்லைன் டெண்டர் நீங்க பாத்தீங்கன்னா 34 பேர் போட்டிருக்காங்க சார். அந்த 34 பேரும் கோட் பண்ண அந்த ரேட் அமௌண்ட்ங்கிறது 7,24,396 ரூபாய். 34 பேருமே. ஆனா இப்ப நீங்க 34 பேரும் போட்டதுக்கு அதுல ஒருத்தருக்கு மட்டும் ₹1 எக்ஸ்ட்ரா நீங்க தூக்கி கொடுக்கறீங்க கவர்மெண்ட். இது என்ன மாதிரி ஒரு ஊழல்? இந்த ஊழலை பத்தி எல்லாம் பேசிடக்கூடாது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல சார், ஒரு சட்ட ரீதியான வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது ஏன் அதெல்லாம் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கீங்களா? இப்ப வெறுமனே குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கும் அதுக்குமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அது நடக்காத போது அதுல என்ன தயக்கம்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, எஸ்கேப் என்ன சொல்றாரு, இருப்பு பற்றிய பிரச்சனை இருக்கிறதுனால எல்லா விதமான இந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க, அதனாலதான் இந்த சிக்கல். அப்படிங்க என்ன இருப்பு?
ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்கே கேள்வி வந்துச்சுங்கிறாரு. யாருக்கு நீங்க தான் சொல்லணும். யாருக்கு பேசுறாங்க? அவங்க அமைச்சர் பேசுறாங்க. யாருக்கு? அந்த கள ஆய்வு கூட்டத்துல இந்த மாதிரியே நம்ம வாழ்வா சாவான்னு சொல்லுங்க. அதாவது ஒரு தொண்டர்களை ஏன் ஸ்டாலின் சொல்லலையா? 2024 தேர்தல் போல வர 26 இருக்காது சொல்லலையா? பயந்துட்டார்னு அர்த்தமா? திருநெல்வேலியில ஒரு கவுன்சிலர் சொல்றாரு சார், திமுக இந்த ஆட்சி மீண்டும் வராதுன்னு சொல்றாரு சிட்டி கவுன்சிலர். எல்லாமே இந்த கட்சி திமுக கட்சிக்காரரு. ஆமா, சொல்லாடல்கள் தெரியாதவங்க இல்ல. அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாருமே இப்ப எப்போதும் வெல்லக்கூடிய கட்சி, அடுத்தடுத்த ஆட்சி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கட்சி, நாம தான் அடுத்ததுன்னு சொல்றது வேறு வகை. ஆனா வாழ்வா சாவான்னு சொல்லக்கூடியதனுடைய அர்த்தமும் பொருளும் எப்படி போய் சேரும்? நீங்க தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. அந்த தொண்டர்கள் இப்ப இந்த ஆய்வுக்குழு கூட்டம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தொண்டர்கிட்ட மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்குது. அவர்களுடைய கோபங்கள், தாபங்கள், பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டிருக்கு. முக்கிய நிர்வாகிகள் அதை எல்லாம் 7ஆம் தேதிக்குள்ள அவங்க சப்மிட் பண்ண போறாங்க. அதன் பொதுச் செயலாளர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னடா, எப்படியாவது இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி விடணும் அப்படிங்கிறது, தேர்தல் களத்தை கூர்மையா கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் அந்த களத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும், இந்த பொதுக்குழு என்பது வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாசத்திலும் ஜனவரி மாசத்திலும் நடக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு ஒன்று. இதில் எந்த ஸ்பெஷலும் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. இது நடக்கக்கூடிய பைலாவில் இருக்கக்கூடிய விஷயம் தான், அதிமுக பைலாக்கள் இருக்கக்கூடிய விஷயம் தான். சின்னத்துக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? இப்ப திடீர்னு நீதிமன்றத்தில் அது வர்றத எப்படி பாக்குறீங்க நீங்க? இதுவரைக்கும் அதை பற்றி எந்த கேள்வியும் எழுப்பப்படல. தேர்தல் ஆணையத்திடமிருந்து அப்படி வரல. இப்போது ஒரு வழக்குல அவங்க அதை குறிப்பிடுறாங்க. அதை அதிமுக எப்படி பாக்குது? எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தெளிவாக சொல்லிவிட்டது, ஒற்றை தலைமை, அது எடப்பாடியார் அவர்தான் இரட்டை இலை சின்னம் என்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படாதான்ட்டு ஒரு நப்பாசை சிலருக்கு இருக்கு. அதுல ஒண்ணுமே நடக்க போறதில்ல. மீண்டும் அதே நிலை வரப்போகுது. அதனால என்ன சார், சிலர் யாரை குறிப்பிடுறீங்க? சிலருக்கு என்ன, அதிமுகவை பிடிக்காத, அதிமுகவை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்கின்ற திமுகவை இருக்கட்டும், திமுகவுக்கு அனுசரியாக இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் போன்றவர்களாக இருக்கட்டும், திமுகவுக்கு சப்பக்கட்டு முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தான் இந்த இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு இருக்குன்றீங்களா? அவர்களுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை பூதாகரம் ஆவாதா? ஏன் பாரதிய ஜனதா கூட இருக்கலாம். திமுக கூட்டணி கட்சிகள் அல்லது வேற எல்லாம் சொல்றவங்களுக்கு விருப்பம்னு சொல்றது வேற, விருப்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அவங்க பின்னாடி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துல அவங்க இன்னைக்கு அப்படி ஒரு துணை முதலமைச்சர் பிரதமரை போய் நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஒரு துணை முதலமைச்சர் கூப்பிடக்கூடிய அந்த கேலே விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், கார் ரேஸுக்காக இருக்கட்டும், அனுமதி கொடுக்கிறதா இருந்தாலும் நாணயம் வெளியிடுவதற்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் வர வைக்கிறது எல்லாம் பாரதிய ஜனதா. முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் சந்தித்ததே இல்ல பிரதமரை. நீங்க நாங்கள் நேரடியாக அன்றைக்கு கூட்டணியில் இருந்தோம், அதனால் சந்திச்சோம். தமிழ்நாட்டு உரிமைகளை நிர்வாக ரீதியில நீங்கள் பிரதமரை ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பிறகு 15 நிமிடம் தனியாக பேசினார் எப்படி என்று ஒரு செய்தி வந்தது. அதை யாரும் விவாதிக்கல, விடுங்க. அது என்ன பேசினாங்க, எது பேசினாங்கன்னு தெரியல. நான் கேட்கிறேன், அதானி உங்களுடைய சந்திச்சீங்களா? அதானிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் தெளிவா நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க? அதை பேசின இவரு ராமதாஸ் மேல ஏன் கோபப்படுறீங்க? அதனுடைய உங்களுக்கு என்ன பதட்டம் ஏற்படுது? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மிக முக்கியமா, இன்றைக்கு ரிசர்வ் வங்கி நிர்ணயித்திருக்கக்கூடிய கடன் தொகையை விடலாம் தமிழ்நாடு அதிகமா போயிடுச்சு. 9 லட்சம் கோடி கடனை எல்லாம் தாண்டிட்டோம் சார். இன்றைக்கு 3.5 வருஷத்துல இவ்வளவு கடன்களை வாங்கி என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம் பார்த்தா, நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம், அந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சு அதனுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி சதவீதம் என்ன, அதுதான் முக்கியம். அதை வெள்ளை அறிக்கையா கொடுங்க. அந்த கேள்வி கேட்கணும், கேட்போம். எந்தெந்த திட்டத்தெல்லாம் வீணா இருக்குது, இதெல்லாம் நிறுத்திடலாம்னு ஒரு சஜஷன் நீங்க கொடுத்துருங்க, அதையும் நம்ம பேசுவோம். இல்ல இப்ப திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்ல இந்த திட்டங்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்து கொண்ட அம்மா உணவாக தாலிக்கு தங்கம், லேப்டாப், மாணவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம்
எல்லாம் நிறுத்தி சொத்து வரியை உயர்த்தி பத்திரப்பதிவை சரி, இப்ப நான் உயர்த்தி simple ஆ கேள்வி கேட்டேன் அத்தியாவசிய பொருட்கள் விலையெல்லாம் உயர்த்தி இவ்வளவு கடனையும் ஏத்தி வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நான் என்ன கேக்குறேன், மின் இல்ல வேற கட்டணம் மற்றவங்க உயர்வு செய்தி மூலம் 40,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு சார். அது ஆனா தனி. இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா எப்படி? அதுதான் திரு ஜவஹர்லால் நான் என்ன கேட்கிறேன், அது தனி. நீங்க வந்து இவங்க கடன் அதிகமா வாங்கிட்டாங்க, இதுக்காக வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு சஜஷன் சொல்லுங்க. நம்ம அடுத்த சுற்றுல பேசிடுவோம். அடுத்த சுற்றுல பேசிடலாம் வர